இன்னைக்காவது எல்லா பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் யாரு? ரோல் நம்பர் 15. இவன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இவன் எல்லாரையும் எப்படி தப்பா தான் எழுதிருப்பான். தப்பு 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 எல்லாமே தப்பு. ஃபெயில் மார்க் எடுத்துட்டான். எத்தனை டைம் சொல்லி கொடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் ஃபெயில போறது. இந்த டைம் பேப்பர் கொடுக்குறப்ப இவன் எல்லாம் பேரண்ட்ஸை கூட்டு வராம கிளாஸ்க்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்படின்னா தான் அடுத்த டைம்ல பாஸ் ஆகும். அடுத்து யாரு பேப்பரு? ரோல் நம்பர் 20. இது நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் பேப்பர். அப்படின்னா அந்த பையன் எல்லாமே கரெக்டா தான் எழுதிருப்பா. அப்படி கரெக்ட் 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 கண்ணை மூடிட்டு கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் 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 கரெக்ட். பரவாயில்லையே, 100க்கு 100 மார்க் எடுத்துருக்கு. அப்படி போன டைம் மாதிரி இந்த டைமும் நல்ல மார்க். இந்த பையனுக்கு பேப்பர் கொடுக்குறப்ப நம்ம கை காசை போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். அப்படின்னா தான் நல்ல எனர்ஜி அடுத்த எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்குவாங்க. சூப்பர். அடுத்து யாரு பேப்பரு? ரோல் நம்பர் 25. இது மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்டோட பேப்பர்னு நினைக்கிறேன். இதை போய் எனக்கு செக் பண்ணிட்டு ஃபுல்லா கதை தான் எழுதி வச்சிருப்பான். பாஸ் மார்க் போட்டு விட்டுருவோம். ஜஸ்ட் பாஸ் மார்க். இந்த பாயிண்ட் என்னத்த சொல்றது? பரவாயில்லப்பா, போன டைம் விட நல்லா தான் எழுதிருக்க. அடுத்த எக்ஸாம்ல இன்னும் 10 மார்க் சேர்த்து எடுக்க ட்ரை பண்ணு சொன்னா பையன் சந்தோஷப்பட்டுவான். அவ்வளவுதான்.